திமுக காங்கிரஸ் கூட்டணி. ராகுல் காந்தி இன்னைக்கு அவரு முடிவெடுக்கணும். அதாவது மாவட்ட செயலாளர்கள் லெவல்ல கூடுறாங்க, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள். அப்ப ஏதோ ஒரு முடிவு எடுப்பாரு. இப்ப ராகுல் காந்தி தாவேகா பக்கம் போறதுன்னு முடிவு எடுத்திருந்தாருன்னு வச்சுக்குவோம், ஃபார் தட் மேட்டர். அப்படின்னா அவருக்கு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பெரிய சப்போர்ட் அடிவாங்க. அதுல திமுக எம்பிக்களோட அந்த ஷவுட்டிங் வாய்ஸ் இல்லாம சமாளிக்க முடியாது. வெறும் காங்கிரஸ் 99 எம்பிக்களை வச்சு சமாளிக்க முடியாது பிஜேபியை. 2029 தேர்தல் அதுக்கும் சேர்த்து தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியில போறதுங்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சின்ன பிளவு ஏற்படும். தாவேகாவை விரும்புகிறவர்கள் அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறது அப்படின்னு முடிவெடுத்தால் அவங்க தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை விஜய், அடுத்த நாள் அமித்ஷா, ரெண்டு கிளாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ தமிழக அமைப்பு பாஜக பொதுச் செயலாளர் அந்த பதவி மாற்றப்பட்டிருக்கு. கேசவ விநாயகம் ரொம்ப காலமா அவர் தான் இருந்தாரு. ஆர்எஸ்எஸோட அரசியல் முகம் தாங்க பாரதிய ஜனதா. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி அவங்களுக்கு முக்கியம். ஒரு காலத்துல எப்படி இருந்ததுனாங்க, பிஜேபி மாநில தலைவரா வரணும்னாலே உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் வேணும்னு இருந்துச்சு. அப்படிதான் கேசவ விநாயகி இருந்தார். உட்கட்சியில சில பிரச்சனைகள், அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் பேஸ்ல இல்லாம வந்தவங்களுக்கு இந்த நடைமுறைகள் பிடிக்கல. கேசவ விநாயகத்துக்கு இவங்களை பிடிக்கல, ஏன்னா இவங்க தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாமக உள்ள வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வெளியேறுவோம் அப்படின்னு. இந்த குழப்பத்தை எப்படி திமுக சமாளிக்கும்? ராமதாஸுக்கு திமுக கூட்டணி இடம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. அப்போ திருமாவளவன் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டு டாக்டர் ராமதாஸை உள்ள கொண்டு வர ஐடியால திமுக இல்ல. திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு இன்னொரு காரணம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு வேணும்னு ஒரு எண்ணம் தான். அது தப்பு இல்லைங்க. திமுகவும் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி விட்டு போயிருங்கன்னா வேற வழியே இல்லைன்னா போங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு கட்சி வேணுங்கிறதுக்காக நம்ம கட்சியை நம்ம தியாகம் பண்ண முடியாதுல்ல. இல்ல ஆக்சுவலி விசிகாவை விட காங்கிரஸ் மேலாம் பெரிய பற்று கிடையாது திமுக. இல்ல பற்று இல்லைங்க, காங்கிரஸ்ல சில அட்வான்டேஜ் இருக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி நடக்கிறது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர் ராஜகண்ணப்ப உட்பட நிறைய பேர் கொஞ்சம் கோபமாவே கருத்துக்களை வெளியிடுறாங்க. எப்பவுமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கிடையாது, என் கூட்டாட்சிங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்றாரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு கோபத்தை கலப்புறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணியில குழப்பம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப முன்கூட்டியே தேர்தல் பங்கீட்டு குழு, பேச்சுவார்த்தை குழு அமைச்சதுதான். அது டிசம்பர்ல பொதுவா அமைக்கிறது இல்லைங்க. எப்போ தேர்தல் தேதி அறிவிப்பானை வருதோ அதை ஒட்டி அமைப்பதுதான் வழக்கம். காரணம் என்ன அப்படின்னா, அதுல கட்சிகளுக்குள்ள உட்கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வரும். ரொம்ப முன்கூட்டியே நம்ம அறிவிச்சோம் அப்படின்னா அந்தந்த தொகுதிகளுக்கு சில பேருக்கு அதுல ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், சில பேருக்கு கூட்டணி கட்சியை பிடிக்காது. சரி, இப்போ ஒண்ணும் இல்லைங்க, தேமுதிக ரிஷிவந்தியம் விருதாச்சலம் 2 தொகுதியும் அவங்க விரும்புறாங்க. ரீசன் இருக்கு, ஏன்னா விஜயகாந்தோட தொகுதி. இப்போ திமுக கூட்டணிக்கு வரதா வச்சுக்கோங்க. ஏற்கனவே அங்க ஒரு தொகுதியில காங்கிரஸ் எம்எல்ஏ, இன்னொரு தொகுதியில திமுக மாவட்ட செயலாளரே எம்எல்ஏ. அப்ப இந்த 2 பேருக்கும் பெரிய குழப்பம் வந்துடும். நீங்க இப்பவுமே அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இப்படி நிறைய தொகுதிகள் இப்படி இருக்கும். அதாவது கூட்டணி கட்சி ஏதோ வேற ஒரு கூட்டணி கட்சி வர்றதுலயே உட்கட்சி குழப்பங்கள் வரும், வேலை பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் மனதில் கொண்டு எப்போதுமே கடைசி நேரம், அதாவது அதுக்கு பிறகு வேற மூச்சு விடுறது கூட நேரம் இருக்கக்கூடாது. அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த தொகுதி பங்கீட்டு குழு, அதாவது எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்றது. ஆனா பிராக்டிக்கலா எண்ணிக்கை எவ்வளவுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிடுவாங்க. கட்சியோட மேலிடம் தலைமை ஓரளவுக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க. இப்போ இங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி 2024 மக்களவை தேர்தலில் இருந்திருக்கு. அப்போ மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு கிட்டத்தட்ட 10 சீட்னா சட்டமன்றத்தில் 60 தொகுதி. அப்போ நீங்க 60 தொகுதி எதிர்பார்த்திட கூடாது என்று அந்த 10 தொகுதி கொடுக்கும் போதே எங்களால இவ்வளவுதாங்க முடியும், இத்தனை கட்சிகள் இருக்கு, நாங்க 170 தொகுதியில நிக்கணும், அது திமுக தலைமை இண்டிகேட் பண்ணியிருக்கோம்.
இவ்வளவுதான் 25 தொகுதி 26 தொகுதின்னு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் இல்ல ஈவன் எம்பி எம்எல்ஏக்கள் ஃபார் தட் மேட்டர், அவங்களுக்கு தாவேகா ஆப்ஷன் வந்த உடனே திடீர்னு ஒரு ஆசை, இல்ல தாவேகாவோட போனா நமக்கு வந்து சில வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொந்த தொகுதி கணக்கு கூட இருக்கும் அதுல. இப்ப நம்ம தொகுதியில தாவேகா இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அப்ப நமக்கு அது கட்சியை வளர்க்கிற வாய்ப்பு இருக்கு. இது தனிப்பட்ட ஆசை. ஆனா பொதுவா இதுல வந்து எப்போதுமே கூட்டணி டிசைட் ஆகாது. எப்படி ரிஷிவந்தியம் விருதாச்சலம் தொகுதிக்கு தனிப்பட்ட ஆசைகள் வந்து அந்த கூட்டணி அமைவதையோ இல்ல அந்த கூட்டணிக்கு இந்த தொகுதியில் ஒதுக்கப்படுவதையோ தவிர்க்க முடியாதோ, அப்படித்தான் தேர்தல் அரசியலே இப்படித்தாங்க. பெரிய அளவுக்கு வேலை பார்த்திருப்போம், கூட்டணி கட்சிக்கு போயிடும் தொகுதி, அதுக்காக கட்சியை விட்டெல்லாம் மாறிட முடியாது. அப்போ காங்கிரஸ் கட்சியில எழும்புகிற குரல்களுமே அவங்க சொந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க, அவ்வளவுதான். ராகுல் காந்தி இன்னைக்கு அவரு முடிவு எடுக்கணும். அதாவது மாவட்ட செயலாளர்கள் லெவல்ல கூடுறாங்க, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள். அப்ப ஏதோ ஒரு முடிவு எடுப்பாரு. அந்த முடிவு முதல்ல எடுத்திருப்பாரு. ஆனாலும் மாவட்ட தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி முடிவு எடுத்தோம், சரி நேர்காணல் நடத்துறோங்க, இன்னாருக்கு டிக்கெட்டுங்கிறது 90% முடிவாயிரும், பிறகு எதுக்கு நேர்காணல் நடத்தணும்? ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஃபார்மாலிட்டி மாதிரி தான். அப்படி கூட நடத்த ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. அப்ப ராகுல் காந்தி அந்த முடிவு எடுத்திருப்பாரு. இப்ப ராகுல் காந்தி தாவேகா பக்கம் போறதுன்னு முடிவு எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோ, ஃபார் தட் மேட்டர், அப்படின்னா அவருக்கு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பெரிய சப்போர்ட் வந்து அடிவாங்கும். இப்போ ஒரு பார்லிமெண்ட்ல பிரச்சனை, இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து திமுக எம்பிக்களோட அந்த ஷவுட்டிங் வாய்ஸ் இல்லாம சமாளிக்க முடியாது. வெறும் காங்கிரஸ் 99 எம்பிக்களை வச்சு சமாளிக்க முடியாது பிஜேபிய. அது போக தேர்தல் 2029 தேர்தல், அதுக்கும் சேர்த்துதான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. எனவே இந்த சலசலப்பு வந்து அநேகமாக இன்னும் ஓரிரு தினங்கள்ல முடிஞ்சிரும் தான் நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியில போறதுங்கிறது கொஞ்சம் கடினம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சின்ன பிளவு ஏற்படும். தாவேகாவை விரும்புகிறவர்கள் அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறது அப்படின்னு முடிவெடுத்தால் அவங்க வந்து தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். ஓகே, இன்னும் 65 நாட்கள் தான் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்வாகிகளும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பாஜகல தேர்தல் தேதி கிட்டத்தட்ட எப்போ எதிர்பார்க்கலாம்? கரெக்ட் தான். அதாவது நமக்கு வந்து போன தடவை தேர்தல் தேதி என்ன வந்ததோ அதை ஒட்டி தான். அதாவது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்து ஒரு 15 தேதிக்குள் தேர்தல் தேதி. ஒரே ஒரு சிக்கல் தான், முன்னாடி நமக்கு எஸ்ஏஆர் ப்ராசஸ் கிடையாது, இப்ப எஸ்ஏஆர் ப்ராசஸ். எஸ்ஏஆர் ப்ராசஸ்னா இறுதி வாக்காளர் பட்டியல் பப்ளிஷிங் 28ஆம் தேதி வாக்கில் தான் வெஸ்ட் பெங்காலுக்கு பப்ளிஷ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு வேணா அதுக்கு முந்தைய பப்ளிஷ் ஆகலாம். ஆனாலும் தேர்தல்கள் வந்து ஒன்னா வருது, வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து வருது. அப்போ ஒரே அறிவிப்பானை தான் வர முடியும். வெஸ்ட் பெங்கால்ங்கிறது ஒரு 5 கட்ட 7 கட்ட தேர்தல். அந்த முதல் கட்டம் எப்போ நம்ம அனௌன்ஸ் பண்றோமோ அன்னையிலிருந்து நடத்தை விதி அமலுக்கு வந்துடும். அப்ப அதுக்கு முந்தி வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அப்போ பிப்ரவரி 28 வெஸ்ட் பெங்கால்ல இறுதி வாக்காளர் பட்டியல் பப்ளிஷ் பண்ணா ஏப்ரல் மாதம் அந்த 7ஆம் தேதியிலிருந்து 12, 13ஆம் தேதிக்குள்ள நம்ம வாக்குப்பதிவை எதிர்பார்க்கலாம். அதுல ஏதாவது டிலே ஆனா இது சில தினங்கள் டிலே ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. மோடி அவர்களோட ப்ரோக்ராம் அது ஏற்கனவே டிசைட் பண்ண டேட்டை தாண்டி போகுது. தேர்தல் தேதி அறிவிப்பானையை ஒட்டி தான் அது மாற்றப்படுகிறதுன்னு அப்படிதான் நான் யூகிக்கிறேன். அமித்ஷா ப்ரோக்ராம் மட்டும் நடக்கிறதா இது வரைக்கும் சொல்றாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை விஜய், அடுத்த நாள் வந்து அமித்ஷா. இது 2 கிளாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை விஜய் ப்ரோக்ராம் தள்ளி விடுவாங்களோ அப்படின்னு கூட நான் நினைச்சேன். ஆனா இல்லைன்றாங்க நம்ம நண்பர்கள் வந்து அதெல்லாம் இல்லைங்க, அடுத்தடுத்து சேலத்துல வந்து 2 நிகழ்ச்சிகள், 2மே பெரிய நிகழ்ச்சிகள். அதை ஒட்டி தேர்தல் நடவடிக்கைகளும் வந்து துரிதப்படும். எல்லா கட்சியும் வந்து பெரிய அளவுக்கு துரிதப்படும். முதலமைச்சரும் சில அறிவிப்புகள் வச்சிருக்காரு. ஏன்னா பிப்ரவரி 17 நமக்கு இடைக்கால பட்ஜெட். அப்போ அதை ஒட்டி அவர் சில அறிவிப்புகள் வச்சிருக்கிறாரு. குறிப்பாக வந்து பீகார் மாடல், அதாவது 10,000 ரூபாய் 2 மாசத்துக்கு முன்னாடி பெண்களுக்கான கடன் உதவி அறிவிச்சாங்க. அதே மாடல்ல வந்து தமிழ்நாட்டிலையும் பெண்களுக்கான கடன் உதவி திட்டம் ஒண்ணு அறிவிக்கப்பட இருக்கிறது. வாய்ப்பு இருக்கு. பிஜேபியும் அதை வந்து எதிர்பார்க்குது. மோடியும் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்.
அப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சுன்னா அது கொடுக்க முடியாதுங்க. அப்ப அதை விட்டு இது மாறும். சில தினங்கள் ஓரிரு தினங்கள் மாறும். இப்படிதான் பொதுவான டாக் வந்து பெரிய சர்க்கிள்ல இதா இருக்கு. இப்போ தமிழக அமைப்பு பாஜக பொதுச் செயலாளர் அந்த பதவி மாற்றப்பட்டிருக்கு. கேசவ விநாயகம் ரொம்ப காலமா அவர் தான் இருந்தாரு. இதுக்கு பின்னணி என்ன சார்? என்ன காரணம்? எதுக்காக பாஜகல இப்படி ஒரு மாற்றம் தேவைப்படுது? RSS ஓட அரசியல் முகம் தாங்க பாரதிய ஜனதா. அதற்கு முன்னதாக எங்களது கல்லூரி காலகட்டத்தில் ஜனசங், பாரதிய ஜனசங். பாரதிய ஜனசங் வந்து ஜனதாவோட இணைந்தது 1976, 77 காலகட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணனோட முழு புரட்சி, இந்திரா காந்தியை எதிர்க்கணும், எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணின்னா அது ரொம்ப புதுமையான கூட்டணி. அது மாதிரி கூட்டணி இது வரைக்கும் இந்தியாவில் கிடையாது. அதாவது ஒரே கட்சி ஒரே சின்னம். இப்ப இங்க எல்லாம் கூட்டணி எல்லாம் தனித்தனி கட்சி தனித்தனி சின்னத்துல எல்லாம் போட்டிடுது. அப்ப அவர் வந்து இல்ல ஒரே அணியா இருக்கணும், ஜனதா ஒரே சின்னமா இருக்கணும், இப்படித்தான் அந்த ஃபார்மேஷன் வந்துச்சுங்க. அப்படி வரும்போது பாரதிய ஜனசங்கமும் தங்களோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஜனதாவோட ஐடென்டிட்டிக்கு போச்சு. அவங்களுக்கு தீபம் ஏந்தும் காரிகை தான் சின்னம், தீபம் சின்னம். ஜனதா சின்னத்துக்கு போனாங்க. ஆனா RSS அவங்க RSSல கன்டினியூ பண்ணாங்க. RSSக்கு வந்துங்க மெம்பர்ஷிப் கார்டு கிடையாது. RSS நீங்க ஒரு ஷாக்கா அட்டன் பண்ணாலே நீங்க RSS தான். ஆனா RSSோட காரியகர்த்தா அல்லது RSSல வந்து பெரிய அமைப்பு ரீதியான பதவிக்கு வரணும்னா பல கட்ட பயிற்சி முடிக்கணுங்க. நம்ம ராஜபாளையம் பக்கம்லாம் கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க. அங்க 5 கட்ட பயிற்சி இருக்கு, 3 கட்ட பயிற்சி இருக்கு. 5 கட்ட பயிற்சி முடிக்கிறவங்க தான் ஃபுல் RSS, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். இதுல RSSோட அரசியல் முகம் பாரதிய ஜனசங்கம், RSSோட அரசியல் முகம் பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறதுனால எல்லா மாநிலங்கள்லயும் அந்தந்த மாநில தலைமைக்கு கீழே அமைப்பை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி, ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி, அமைப்பு பொதுச் செயலாளர், அவரு எப்போதுமே RSS தான். அதாவது இந்த 5 நிலை பயிற்சி முடிச்சவங்களா தான் இருப்பாங்க அவங்க. அப்போ பலரும் இருந்தாங்க. நான் வந்து ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரே நாடுன்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகைக்கு பணியாற்றுவதற்காக, அதாவது செய்தி பணியாற்றுவதற்காக அப்போ நான் வந்து பாரதிய ஜனதா இன்றைய ஆபீஸ் கமலாலய ஆபீஸுக்கு ரெகுலரா 2008, 2009 காலகட்டத்தில் ரெகுலரா போவேன். இந்த அமைப்புகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அப்புறம் RSSோட ஹிந்துஸ்தான் சமாச்சார் அப்படின்னு ஒரு பெரிய செய்தி ஸ்தாபனம், புதுடில்லி பேஸ்டு, அவங்களுக்கு பணியாற்றி கொடுத்துருக்கிறேன். RSSோட மூத்த தலைவர்கள் சூரிய நாராயணன்ஜி, சூரிஜிமாங்க அவங்க, அதே மாதிரி வந்து ஜோஷிஜிமாங்க, ஜோஷி என்னோட இல்லத்துக்கும் வந்திருக்கிறாங்க. அவங்களோட துணை அமைப்புகள் நிறைய இருக்கு. அதாவது உதாரணமா நம்ம விஸ்வ இந்து பரிஷத், அதுல வேதாந்தஜி, இப்படி பலரும். இதே மாதிரி பாரதிய ஜனதா அப்போ RSS அமைப்பு பொதுச் செயலாளர் மோகன் ராஜுலு, இப்படி பலரும். அது வேற மாதிரியான ஆர்கனைசேஷனுங்க. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வேற கட்சிகள்ல கிடையாது. வெல் நீட்டா இருக்கும். வட இந்தியாவில ரொம்ப அதிகம், தென்னிந்தியாவில தமிழ்நாட்டுல கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் தமிழ்நாட்டிலயும் அவங்க பத்திரிகைகளும் நிறைய வச்சிருக்காங்க, விஜயபாரதம் பத்திரிகைகள் நிறைய வச்சிருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த RSSோட ஐடியாலஜி அவங்களுக்கு முக்கியம். பிஜேபிக்கு அது அரசியல் கட்சி. இப்போ உதாரணமா ஒரு காலத்துல எப்படி இருந்ததுனாங்க, பிஜேபி மாநில தலைவரா வரணும்னாலே உங்களுக்கு RSS பேக்ரவுண்ட் வேணும்னு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிருச்சு. இப்ப தமிழிசை அவங்க ஒன்றும் RSS பயிற்சி நிலையெல்லாம் முடிச்சவங்க கிடையாது. நமக்கெல்லாம் தெரிந்த அண்ணாமலை, அவர் IPSல இருந்து வந்து அப்படியே பிஜேபி மாநில தலைவரா ஸ்ட்ரைட் ஆயிட்டாரு. இப்ப நம்ம இப்ப இருக்கிற நயினா நாகேந்திரன், அவர் அதிமுகல இருந்து வந்தவர் தான். என்ன இஷ்யூன்னா இவங்களுக்கு RSS ஐடியாலஜி கிடையாது, ஐடியாலஜி தெரியாது வேற, அது அடுத்த கட்ட பிரச்சனை. அப்போ அவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுக்கு எப்போ வந்து பிஜேபி எல்லா கட்சியில இருந்து ஆள் சேர்த்துக்கலாம்னு முடிவுக்கு வந்தாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலா ஒருங்கிணைக்கிறதுக்கு RSSல இருந்து ஒருவர் தேவைப்படுது. அந்த ஒருவர் வந்து அமைப்பு பொதுச் செயலாளர். இது வந்து மாநிலங்களையும் பார்க்கலாம், தேசிய அளவிலையும் பார்க்கலாம். அப்படிதான் வந்து கேசவ விநாயகன்ஜி இருந்தார். எனக்கு அவருக்கு முந்தைய அமைப்பு பொதுச் செயலாளர் நல்லா தெரியும், இவரை பெரிய அளவுக்கு பரிச்சயம் கிடையாது. அப்போ கேசவ விநாயகன்ஜி அவருடைய டென்யூர் முடிஞ்சு, அது குறிப்பிட்ட டென்யூர் தாங்க, மாநில தலைவருக்கே 3 வருஷம் தான் டென்யூர் முடிஞ்சு எக்ஸ்டென்ஷன்ல இருந்தாரு. உட்கட்சியில சில பிரச்சனைகள், அதாவது இந்த RSS பேஸ்ல இல்லாம வந்தவங்களுக்கு இந்த நடைமுறைகள் பிடிக்கல. ஏன்னா அவங்க ரெகுலர் அரசியல்வாதிகள். கேசவ விநாயகத்துக்கு இவங்களை பிடிக்கல, ஏன்னா இவங்க தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. RSS ஐடியாலஜில இண்டிவிஜுவல் ப்ரொமோஷன் கிடையாது. இப்ப அண்ணாமலை எல்லாம் எப்படின்னா அண்ணாமலை தான் பிஜேபி அப்படின்னு ஆகிட்டாரு. தமிழிசையும் அப்படிதான் ஆக்குனாங்க. இதுல கிளாஷ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துகிட்டே தான் இருந்தது, தொடர்ந்து இருந்ததுங்க. கடைசியா அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு முட்டல் மோதல் இருந்தது. கேசவ விநாயகம் அமைப்பு பொதுச் செயலாளருங்கிறதுனால
தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் போட்டார். அதாவது 6 தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர். இதை வந்து இந்த தலைவர்கள் தங்களுக்கு டிகிரடேஷன், என்னங்க நாங்க தமிழ்நாடு பூரா போறவங்க, எங்களை கொண்டு 6 தொகுதியில முடக்குறீங்க, யாரை கேட்டுட்டு போட்டீங்க, எங்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா, இந்த கேள்வி வந்து அது ஒரு குழப்பத்துல இருந்தது. அதையெல்லாம் தலைமைக்கு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, தலைமையும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம். இதுல பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் வந்து பொன்னார் வந்து அவரு இந்து முன்னணி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். அது தனியா நீங்க கணக்குல வச்சு பார்க்கணும். ஓகே. அண்ணாமலை அதை ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. நான் பொறுப்பாளர் இல்லைங்க, எங்க அப்பா உடம்பு சரியில்லை, அதனால வந்து என்னை பொறுப்பாளர் பதவியில இருந்து விடுவிக்க சொல்லிட்டேன், இப்படி ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அதை கொஞ்சம் RSS விரும்பல. என்னங்க இப்படி ஓப்பனா சொல்றாரு. அதான் கடிதம் கொடுத்திருக்காருல்ல, தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்காரு, என்னை விடுவிச்சிருக்கேன்னு. தலைமை முடிவு எடுக்கும். இப்படி அவங்க நினைக்கும் போது கேசவ விநாயகத்தை சரி விட்டு கொடுத்துருது. ஏன்னா அவர் டென்யூர்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால அவரை விட்டு கொடுத்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொண்டு வந்துருவோம்னு இவங்க முடிவு பண்ணாங்க. அவரும் RSSல சீனியர் மெம்பர் தான். இப்போ அண்ணாமலை எங்கேயாவது இடத்துல அவங்க அகாமடேட் பண்ணணும். அண்ணாமலை எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அவர் தேசிய அளவுல வந்து அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி அது தரமாட்டாங்க. ஏன்னா அது திருப்பி RSS பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா மட்டும்தான் அது கிடைக்கும். MP பதவி எதிர்பார்த்தாரு, அவர் ஆந்திரால அதை ட்ரை பண்ணாரு, அது கிடைக்கல. MP கிடைக்கலங்கும் போது மத்திய அமைச்சர் பதவியும் கிடைக்காது. கவர்னர் பதவி கொடுக்கறதுக்கு அண்ணாமலைக்கு வயசு பத்தாது. அப்படின்னா நேஷனல் செக்ரட்டரிங்கிற பதவி கொடுக்கலாம். அது நிறைய பேர் இருக்காங்க. நம்ம திருநாவுக்கரசு அங்க பிஜேபியில இருக்கும்போது, அப்ப 2008 2009 அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின்ங்க, அப்ப ரெகுலர் டச், எனக்கு ரெகுலரா போயிட்டு இருப்பேன். டெல்லி கான்ஃபரன்ஸ் கால்ஸ்க்கெல்லாம் எனக்கும் அந்த கால் வரும். அவர் வந்து நேஷனல் செக்ரட்டரி ஆனார். யாரு? திருநாவுக்கரசு. MP-ஆவும் ஆக்குனாங்க அவரை. அதே மாதிரி என்னை ஆக்குங்கிறது இவரோட பாயிண்ட். அவர் திருப்பி அதெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸுக்கு திரும்பிட்டார். ஆனா அதுக்கு இன்னமும் மோடி அவர்கள் அதுக்கு தயாரா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அண்ணாமலையோட செல்ஃப் ப்ரொமோஷன் அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப அண்ணாமலை தானேவா வளர்ந்தாரு. ஆல் இண்டியா பிஜேபியில இருந்து பணத்தை பம்பு வச்சுலாம் அடிச்சு விட்டாங்க. எத்தனை கோடி ரூபா, எத்தனை 100 கோடி, அப்படி பாருங்க. அப்போ அதை அவங்க நினைக்கிறாங்க, என்னங்க ஒரு இவரே வந்து சுயம்புவா தோன்றி வளர்ந்த மாதிரி சொல்றாரு, இவர் ஒரு IPS ஆபீசரு, நம்ம வந்து ஒரு மாநில தலைவருங்கிற பதவி கொடுத்தோம், அது பிறகு எல்லாருமா சேர்ந்து செலவு பண்ணி தானே இவரை உட்கார வச்சிருக்கோம், இவர் என்னமோ இவரே வந்து பெரிய அளவுக்கு தன்னை தானே பெரிய தியாகங்களை எல்லாம் பண்ணி வந்த ஒரு மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் பிஜேபி நண்பர்களே இப்படிதான் சொல்றாங்க. அப்படின்னா அண்ணாமலைக்கு இப்ப என்ன பதவி? சக்தி கேந்திரான்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த சக்தி கேந்திரா என்ன அப்படின்னா, பூத் லெவல்ல கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, இதை சக்தி கேந்திராமாங்க, பூத் கமிட்டி. அதை வந்து ஒரு கொஞ்சம் பூத் கமிட்டி எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன். திருப்பி அதுவும் வந்து ஒரு RSS பேக்ரவுண்ட் அதுல உண்டு. இந்த சக்தி கேந்திரா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொறுப்பாளர் பதவி இருக்கு தமிழ்நாடு லெவல். அதுல அண்ணாமலையை அகாமடேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற பேச்சு அடிபடுது. தருவாங்களான்னு தெரியாது. ஆனா அண்ணாமலை வந்து அது டீகிரடேஷனா தான் நினைப்பாரு. ஏன்னா அது வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லாத பதவி மாதிரி தெரியும். அவங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இதாங்க முக்கியமான பதவி, எல்லா பூத்துக்கும் நீங்க தாங்க பொறுப்பு, பால் பூத்து மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து இப்போ பிஜேபியோட குழப்பங்கள். இத குழப்பங்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு தொகுதி கூட வரப்போகுதுங்க, 20% வரப்போகுது, அதிமுக 50 தொகுதிக்கு மேல தரும், 234ல 20% 50 தொகுதி தருவாங்க. நிறைய பேர் இன்னும் 4 தொகுதி கேட்டு வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னும் கேட்டு வாங்கணும். இது வந்து எப்போதுமே வந்து இந்த தேசிய கட்சி காங்கிரஸ் இதே டெக்னிக் தான். நிறைய தொகுதி வரப்போகுதுங்க, போயிடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டே போவாங்க. கடைசியில தொகுதி குறைச்சு கொடுப்பாங்க. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம், திமுக தரல, அதிமுக தரலன்னு அப்படியே ஒதுங்கிடுவாங்க. 50 தொகுதி கேட்டா 25 தொகுதி கொடுப்பாங்க, 40 தொகுதி கேட்டா 20 தொகுதி கொடுப்பாங்க. இப்படிதான் இங்க ஓடிட்டு இருக்கு வண்டி. அப்போ காங்கிரஸ் செட்டில் ஆச்சுன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி செட்டில் ஆகும் போது அதிமுக பிஜேபி கூட்டணியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அது முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க நிறைய தொகுதி கேட்பாங்க. சரி, எந்த ஒரு மேஜர் பார்ட்னரும் தனியா நின்று ஜெயிக்கணும்னா 160 170 தொகுதி வேணும் இல்லையா, அவங்க நிக்கணும்ல. அப்போ 170 தொகுதியில அதிமுக நிக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற தொகுதி 64, 160ல நின்னா பேலன்ஸ் இருக்கிற தொகுதி 74. எல்லா கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து அவ்வளவுதானே கொடுக்க முடியும். கண்டிப்பா அதுக்கு மேல என்ன வாய்ப்பு இருக்கு? அப்போ நம்ம குறைச்சிட்டே போனா நம்ம தனி மெஜாரிட்டி வராதுன்னு கட்சிக்காரன் நினைப்பான்ல. கண்டிப்பா. இப்போ திருமாவளவன் அவர்கள் வேற தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு, ஆளும் கட்சிக்கு எதிராகவும் சொல்றாரு, சில இடங்கள்ல சொல்றாரு அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி.
இன்னொரு பக்கம் பாமக உள்ள வந்துச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னும் போது ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நிச்சயமாக வெளியேறுவோம் அப்படின்னு. இந்த குழப்பத்தை எப்படி திமுக சமாளிக்க போகுது? டாக்டர் ராமதாஸுக்கு திமுக கூட்டணியில இடம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. என்னன்னா இப்போ தேர்தல் ஆணையத்தோட நேற்றைய சப்மிஷன்ஸ் பார்த்தா பழைய ஆவணப்படி அன்புமணி தலைமையில் தான் பாமக, அன்புமணி தலைமையிலான பாமக தான் மாங்கனி சின்னம். இப்போ இதை அப்போஸ் பண்ணி மாம்பழ சின்னத்தையோ இல்ல மாம்பழ சின்னத்தை தங்களுக்கோ இல்ல முடக்கி வைக்கவோ டாக்டர் ராமதாஸ் தரப்பாக முடியாது. சிம்பிளி நாட் பாசிபிள். ஏன்னா டைம் இல்லை. இப்ப நீங்க என்ன பெட்டிஷன் தேர்தல் ஆணையத்துக்கு போட்டாலும் அவங்க நாங்க எஸ்ஐஆர்ல பிஸியா இருக்கோம், தேர்தல் அறிவிப்பாணையில பிஸியா இருக்கோம்னு தான் சொல்லுவாங்க. ஒரு யூஸும் கிடையாது. அப்போ டாக்டர் ராமதாஸ் தரப்பு என்பது ஓரிரு முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் குரூப் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ், இவ்வளவுதான். அமைப்பு இல்லை. அமைப்பு இல்லைங்கிறது பெரும் ப்ராப்ளம். ஏன்னா திருப்பி பூத் கமிட்டி போடுறது எல்லாத்துலயும் அந்த பிரச்சனை வரும். அப்போ திருமாவளவன் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டு டாக்டர் ராமதாஸை உள்ள கொண்டு வர்ற ஐடியால திமுக இல்லை. முதல்ல அவங்க நினைச்சிருப்பாங்க, ஏன்னா 2 பேருக்கும் போட்டி இருக்கு, ஏதோ ஒரு வகையில மாம்பழ சின்னம் முடங்கும், பாமக ராமதாஸுக்கு தான் அப்படின்னு அது ஓடும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப அது இல்லைன்னு. அப்போ நேற்றுல இருந்து அது இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்படி கூட நீங்க வச்சுக்கிடலாம். அப்போ இப்போ ராமதாஸ் அவர்கள் வேண்டான்னு முடிவு பண்ணி திருமா ராமதாஸ் வேணும்னு முடிவு பண்ணி திருமா வேண்டான்னு முடிவு பண்ண மாட்டாங்க. ராமதாஸும் திருமாவும் கோஎக்ஸிஸ்ட் பண்ணலாம், அதான் செல்வ பெருந்தையோட ஆசை. அதுதான் அவர் சொல்றாரு. அவங்க கூடிய இவங்க ஏத்துனாங்க, இவங்க கூடிய அவங்க ஏத்துனாங்கன்னா அது எப்ப ஏத்துனாங்க, அதுல எத்தனை வருஷம் ஆகி போச்சு. இப்ப அப்படி ஏத்திட்டு இருக்க முடியுமா? அவரோட ஆசையா அவர் சொல்றாரு. வாய்ப்பு இல்லை. திமுக தலைமை சும்மா தான் இருக்கு. திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப அழுத்தி சொல்றதுக்கு இன்னொரு காரணம் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு வேணும்னு ஒரு எண்ணம் தான். அது தப்பு இல்லைங்க. ஒரு கட்சி வளர்னா பிறகு அதிக சீட்டு வாங்கி தானே வளர முடியும். ஆனா கொடுக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. திருப்பி அதே பழைய கணக்கு தான். 170 சீட்ல திமுக நிற்கும் போது 64 சீட்டு தானே கொடுக்க முடியும். காங்கிரஸ் 24 25 சீட்டு போயிருங்கள. அப்ப மிச்சம் தானே இருக்கு. மிச்சத்துல எவ்வளவு கொடுத்துட முடியும்? 6 சீட்ல கொஞ்சம் கட்சி இருக்குங்க, 3 சீட்ல ஒரு கட்சி இருக்கு, அப்புறம் எல்லாம் 2 சீட்டு 1 சீட்டு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 64 முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சது. அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட பழைய 2021 தேர்தலில் என்ன தொகுதி பங்கீடோ அதே தொகுதி பங்கீடு தான் 2 கட்சியிலுமே இருக்கு. தேமுதிக மட்டும்தான் இப்போ இதுல தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் புதிய வரும், போன தடவை கிடையாது. அப்ப மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்க முடியும்? கமலுக்கு 1 சீட்டு எம்பி சீட்டு கொடுக்கும் போதே பேசியிருப்பாங்க. ஏன்னா அப்பவுமே தெரியும் 2026 தேர்தல் வரப்போகுதுன்னு தான் தெரியுமே. காங்கிரஸுக்கு 24 தொகுதி பங்கீடு கொண்டு போதே தான் பேசியிருப்பாங்களே. ஏன்னா 1.5 வருஷத்துல தேர்தலை வச்சுட்டு எப்படி அதை பேசாம இருப்பாங்க? எப்பவும் ஒரு ராஜ்யசபா தேர்தலுக்கு சீட்டு கேட்கறாங்க, உள்ளாட்சி தேர்தலுக்கு சீட்டு கேட்கறாங்க. அப்போ இது பேச மாட்டாங்களா? அதெல்லாம் பேசியிருப்பாங்க. கமலுக்கு 2 சீட்டு கொடுப்பாங்க, ஆனா கட்சியை திருப்திப்படுத்தணும். அப்ப அவருக்கு 10 சீட்டு வேணும், 20 சீட்டு, அது கேட்கறதாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. எங்க இருந்து கொடுக்க? கேரளா, ஆந்திரா, கர்நாடகால தான் கொடுக்க முடியும், வேற எங்க கொடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பு கிடையாது. அதிமுகலையும் வாய்ப்பு கிடையாது. பிஜேபி 50 கேட்கும், அதுக்காக கொடுத்துருவாங்களா? 50 சீட்டு கொடுத்தா என்ன ஆகுது? அதுவே தோல்விக்கு காரணமாயிரும். ஏன்னா 50 சீட்டு 50 தொகுதி ஒண்ணு இல்லைங்க. 50 தொகுதியிலையும் அதிமுக எம்எல்ஏ உட்காந்துருப்பான்ல, சிட்டிங் எம்எல்ஏ. அது மாதிரி திமுகலையும் சிட்டிங் எம்எல்ஏ உட்காந்துருப்பான்ல, வேலை பார்ப்பானா? அப்போ யாரோ ஒருத்தங்க நம்ம தொகுதியை நம்ம 5 வருஷமா போஷிச்சு வளர்த்து எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு திடீர்னு இல்ல இவங்களுக்கு வேலை பாருங்க அப்படின்னா சரிங்கம்மா, ஆனா வேலை பார்க்க மாட்டான். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ திமுகவும் அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி விட்டு போயிருங்கன்னா வேற வழியே இல்லைன்னா போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கட்சி வேணுங்கிறதுக்காக நம்ம கட்சியை நம்ம தியாகம் பண்ண முடியாதுல்ல. அதே அதிமுகவுக்கும் பிஜேபியே போகுதுன்னு வைங்க, சந்தோஷமா போச்சுன்னு விட்டுருவாங்க. இல்ல ஆக்சுவலி விசிகாவை விட காங்கிரஸ் மேலாம் பெரிய பற்று கிடையாது திமுகவுக்கு. இல்ல பற்று இல்லைங்க. காங்கிரஸ்ல சில அட்வான்டேஜ் இருக்கு. உதாரணமா தேசிய அளவுல இருக்கிற அட்வான்டேஜ். தேசிய அளவுல நீங்க பிஜேபியோட ஃபைட்டிங் மோடுக்கு போயிட்டீங்க. இப்ப காங்கிரஸோடய ஃபைட்டிங் மோடுக்கு போக வேண்டியது இல்லைன்னு திமுக தலைமை நினைக்கும். ஒண்ணு, கலைஞரோட ஸ்டாலின் கொஞ்சம் அவர் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் தான். கலைஞரா இருந்தா இந்நேரம் அனுப்பியே விட்டுருப்பாரு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அது. 3வது காரணம், வாட் எவர் இட் இஸ், ஒவ்வொரு தொகுதிக்கும் கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு.
ஒரு ஓட்டு கூட முக்கியம். அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு சில ஆயிரங்கள் இருக்கு, அதை நம்ம இழந்துட வேண்டாம். அப்புறம் காங்கிரஸோட பேரத்தை விட கூட அது தேமுதிக பேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் பல காரணங்கள் யோசிச்சாங்க செய்வாங்க. விருப்பமானவே காத்து வாங்குது சார். காத்து வாங்குதுங்க. எப்படி இருந்ததுங்க 2011 பயங்கரமான கூட்டம், பணம் கட்டுக்கட்டா கொண்டு வந்து கட்டினாங்க. 2016 தேர்தலே கொஞ்சம் ஸ்லோ தான் ஆச்சு. 2021 கடைசி வரைக்கும் கூட்டணி அமையாம போய் அமமுக கூட்டணி வச்ச உடனே ரொம்ப ஸ்லோவாச்சு. இப்போ வந்து முடிவு அறிவிக்காம இழுக்கும் போது ரொம்ப ஸ்லோவாகுது. என்னன்னா எப்படி வேலை பார்க்க, சரி தலைமை யாருக்காக வேலை பார்க்கணும் அப்படின்றது, யாருக்காக வேலை பார்க்க, நம்ம தொகுதி நமக்கு வருமா வராதா? அதாவது 170 சீட்டு எய்ம் பண்ற திமுக அண்ணா திமுகவிலேயே குழப்பம் வருது. அப்போ 10 சீட்டு எய்ம் பண்ற தேமுதிக எவ்வளவு குழப்பம் வரும்? அப்ப 234 தொகுதிக்கும் கட்டுறது. ஏங்க கமல் 234 தொகுதிக்கும் விருப்பம் பண்ணுனாரு, எத்தனை விருப்பம் வந்துச்சு யோசிச்சு பாருங்க. தாவேகா வருதுங்க, என்ன காரணம்னா புதிய கட்சி, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆஸ்பிரண்டா இருக்காங்க. அவங்க வந்து பணத்தை கட்டி ஃபார்மை வாங்குறாங்க. அதுவே கூட்டம் இடைஞ்சலாகி கடைசியில் ஆன்லைன்ல வாங்குன்னு சொல்லியாச்சு. அது ஒரு நாளோட முடிஞ்சு போச்சு ஜோலி. இருக்கிறதுல வந்து திமுக அண்ணா திமுக மேஜர் பார்ட்டி, அவங்க பார்த்து கொடுக்குற சீட்டு தான். வேண்டான்னு முடிவு பண்ணா வேணான்ட்டு போக வேண்டியது, அவ்வளவுதான். அதை தாண்டி வேற வழி. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். ஒன்னு எடுத்துக்கோங்க. நன்றி.